புதுச்சேரி குமரகுருபள்ளம் பகுதியில் கட்டப்பட்டுள்ள 216 அடுக்குமாடி குடியிருப்புகளை பயனாளிகளிடம் குடியரசுத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் ஒப்படைத்தார். குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்று முதன்முறையாக சி.பி. ராதாகிருஷ்ணன் புதுச்சேரிக்கு வருகை புரிந்தார். ஹெலிகாப்டர் மூலம் திருச்சியிலிருந்து புதுச்சேரி விமான நிலையம் வந்தார். அவரை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அரசு சார்பில் வரவேற்பு அளித்தனர். தலைமைச் செயலர் சரத் சௌகான், சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், அமைச்சர்கள் தேனி ஜெயக்குமார், லட்சுமி நாராயணன், திருமுருகன், ஜான்குமார் ஆகியோர் வரவேற்றனர். பின்னர் புதுச்சேரி குமரகுருபள்ளம் பகுதியில் கட்டப்பட்டுள்ள 216 அடுக்குமாடி குடியிருப்புகளை பயனாளிகளுக்கு ஒப்படைக்கும் நிகழ்வு கம்மன் கலையரங்கத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் குடியரசு துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன் பங்கேற்று பயனாளிகளுக்கு குடியிருப்புகளுக்கான சாவிகளை வழங்கினார். பின்னர் விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காக பல்வேறு உதவிகளை செய்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் மாநில வளர்ச்சிக்கு உறுதுணையாக உள்ளார். எந்த பதவிக்கு சென்றாலும் அதில் சிறப்பாக செயல்பட்டு அந்த பதவிக்கு பெருமை சேர்ப்பார். தற்பொழுது பாராளுமன்றத்திலும் சபையை சிறப்பாக நடத்தி வருகிறார். கடவுள் மேல் அவர் வைத்துள்ள பக்திதான் அவரை இந்த அளவிற்கு உயர்த்தி வருகிறது என்றார். புதுச்சேரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வருகை புரிந்த துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணனை கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். புதுச்சேரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று வருகை புரிந்தார். அவரை லாஸ்பேட்டை விமான நிலையத்தில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், திருமுருகன், ஜான்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் கலந்து கொண்டு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். மேலும் பாஜக தலைவர் ராமலிங்கம், அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் உட்பட அரசியல் கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டு துணை ஜனாதிபதியை வரவேற்றனர். பொங்கல் பண்டிகைக்கு தரப்படும் இலவச ஆடைக்கு பதிலாக அவரவர் வங்கிக் கணக்கில் பணம் செலுத்தப்படும் என புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது. புதுச்சேரி சட்டசபையில் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் 2 கிலோ இலவச கோதுமை வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். இந்த திட்டத்தை திலாஸ்பேட்டை ரேஷன் கடைகளில் 2 கிலோ இலவச கோதுமையை பொதுமக்களுக்கு வழங்கி முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். அக்டோபர், நவம்பர் மாதத்திற்கான தலா 2 கிலோ வீதம் 4 கிலோ இலவச கோதுமை வழங்கப்பட்டது. இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, இலவச அரிசி மற்றும் கோதுமை தொடர்ச்சியாக வழங்கப்படும். சட்டமன்றத்தில் அறிவித்த அனைத்து வாக்குறுதிகளையும் அரசு செயல்படுத்தி வருகிறது. ஜனவரி 3ஆம் தேதி முதல் 750 ரூபாய் மதிப்புள்ள பொங்கல் தொகுப்பு ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்படும் என கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. முத்தியால்பேட்டை தொகுதியில் 96 லட்சத்தில் வாய்க்காலுடன் கூடிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியை பிரகாஷ்குமார் எம்எல்ஏ துவக்கி வைத்தார். முத்தியால்பேட்டை தொகுதி திருவள்ளுவர் நகர், பாரதி வீதி, ஆனந்தாயின் முதல் துலக்கானத்தம்மன் கோவில் வரை 76 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வாய்க்காலுடன் கூடிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியை எம்எல்ஏ பிரகாஷ்குமார் துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் திருவள்ளுவர் நகர் செட்டிக்குளம் வீதிக்கு கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய புதிய சிமெண்ட் சாலை அமைப்பதற்கான பணியை அவர் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனிராஜா, இளநிலை பொறியாளர் சிவசுப்பிரமணியம், ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநர் அர்ச்சுனன் ராமகிருஷ்ணன், மேலாண் இயக்குநர் ராதாகிருஷ்ணன், செயற்பொறியாளர் விக்டோரியா, இளநிலை பொறியாளர் கார்த்திக், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், உறுப்பினர்கள், துலக்கானத்தம்மன் கோவில் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டனர். திண்டிவனம் தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு மாவட்ட செயலாளர் எல். வெங்கடேசன் 1000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இன்று தமிழகம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதனுடைய பகுதியாக இன்று திண்டிவனம் மேம்பாலத்தில் கீழ்ப்பகுதியில் மாவட்ட துணைச் செயலாளர் வெங்கடேசன் தலைமையில் விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழக செயலாளரும் ஆகிய வெங்கடேசன் கலந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்ட விஜயகாந்தின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து 1000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கியதோடு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் திண்டிவனம் நகர செயலாளர் காதர் பாஷா, மரக்காணம் ஒன்றிய செயலாளர் கனகராஜ், மாவட்ட நிர்வாகி சிவசெல்வகுமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் கொம்பாக்கம்பேட் சுடுகாடு 44 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் தொடங்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கொம்பாக்கம்பேட் சுடுகாட்டை மேம்படுத்தும் பணிக்காக ஆதிதிராவிட நலத்துறை மூலம் 44,48,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதுச்சேரி நகராட்சி மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடந்தது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான சிவா கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் வெங்கடாச்சலபதி, இளநிலை பொறியாளர் ஞானசேகர், ஊர் முக்கியஸ்தர்கள், மதிமுக தலைவர் கேப்ரியேல், சிபிஐ நிர்வாக குழு உறுப்பினர் அந்தோணி மற்றும் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்த செவிலியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் முன்பு யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு சார்பில் கொரோனா காலத்தில் பணிபுரிந்த செவிலியர்களை மீண்டும் பணியமர்த்த கோரி 100க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதில் தமிழக அரசை பின்பற்றி ஒப்பந்த அடிப்படையில் கொரோனா காலத்தில் பணிபுரிந்த செவிலியர்களை மீண்டும் பணி வழங்க ஆளும் பிஜேபி கூட்டணி அரசு முன்வர வேண்டும் என வலியுறுத்தினர். இதில் மாணவர்கள் கூட்டமைப்பு நிறுவனர் சுவாமிநாதன், காரைக்கால் வடக்கு சட்டமன்ற தொகுதி ஒருங்கிணைப்பாளர் பிருத்திவிராஜ், மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சந்திரமோகன் உள்ளிட்ட பல்வேறு கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர். புதுச்சேரியில் துணை ஜனாதிபதி வருகையை ஒட்டி பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அவர் செல்லும் வழியில் உள்ள சாலைகள் சில மணி நேரம் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் வருகையை ஒட்டி புதுச்சேரியில் 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. இப்பணியில் 1500 போலீசார் மற்றும் துணை ராணுவத்தினர் ஈடுபட்டனர். லாஸ்பேட்டை விமான நிலையம் முதல் கிழக்கு கடற்கரை சாலையின் இருபுறமும் தடுப்பு அமைக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு கருதி ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. துணை ஜனாதிபதி செல்லும் நேரங்களில் கடற்கரை சாலை, இந்திரா காந்தி சதுக்கம், ராஜீவ் சதுக்கம், சிவாஜி சதுக்கம், மறைமலை அடிகள் சாலை, புசி வீதி, அண்ணா சாலை, செஞ்சி சாலை, ஆம்பூர் சாலை, பட்டேல் சாலைகளில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. பொது இடத்தில் மது அருந்தியவர்களை ரோந்து சென்ற காவலர் கண்டித்ததால் மது போதையில் இருந்த ஆசாமிகள் காவலரை சுற்றி வளைத்து மிரட்டிய வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. காரைக்கால் மாவட்டத்தில் பொதுமக்களுக்கு இடையூறாக பொது இடங்களில் மது அருந்துபவர்கள் காவல்துறை மூலம் கண்காணிக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் காரைக்கால் அருகே மதகடி பகுதியில் குடியிருப்பு மற்றும் பொதுமக்கள் அதிகம் நடமாடும் இடத்தில் மது அருந்திவிட்டு சிலர் ரகளையில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது அந்த வழியாக ரோந்து சென்ற காவலர் ஜெயக்குமார் மது அருந்திவிட்டு ரகளையில் ஈடுபட்ட போதை ஆசாமிகளை கண்டித்ததாலும் இருசக்கர வாகனத்தை காவல் நிலையம் எடுத்து வர முயற்சித்துள்ளார். உடனே மது போதையில் இருந்த போதை ஆசாமிகள் காவலர் ஜெயக்குமாரை சுற்றி வளைத்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு காவலர் வண்டியை தடுத்து நிறுத்தி செல்போனில் வீடியோ எடுத்தும் திட்டியுள்ளனர். காவலர் பலமுறை எச்சரித்தும் வண்டியை விடாமல் மறித்து அவரை பணி செய்ய விடாமல் தடுத்து ரகளையில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து காவலர் ஜெயக்குமார் காவலர் நிலையத்திற்கு தகவல் அளித்து மற்ற காவலர்கள் வரும் வரை போதை ஆசாமிகளிடம் மல்லுக்கு நின்றுள்ளார். போலீசாரிடம் போதை ஆசாமிகள் நடத்திய ரகளை சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் 4 பேரிடம் 1,61,000 ரூபாய் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். முத்தியால்பேட்டையை சேர்ந்த நபரின் மொபைல் போனிற்கு மர்ம நபர் ஒருவர் RTO செலான் லிங்கை அனுப்பியுள்ளார். இதை உண்மை என நம்பிய அவர் மர்ம நபர் அனுப்பிய லிங்கை ஓபன் செய்து அதில் தனது விவரங்களை உள்ளீடு செய்தார். பின் அவரது வங்கிக் கணக்கில் இருந்து 66,089 ரூபாய் மாயமானது. இதேபோல ஏரிப்பாக்கத்தை சேர்ந்த நபர் 59,000 ரூபாயும், ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்த பெண் 1000 ரூபாய், மூலக்குளம் பெண் 34,951 ரூபாய் ஆன்லைன் மோசடியில் இருந்துள்ளனர். புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். கலாம் சேவை மையம் மங்களம் மற்றும் நைனா மருந்தகம் இணைந்து நடத்திய இலவச மருத்துவ முகாமை வழக்கறிஞர் சண்முகம் தொடங்கி வைத்தார். கலாம் சேவை மையம் மங்களம் மற்றும் நைனா மருந்தகம் இணைந்து நடத்திய இலவச மருத்துவ முகாமை வழக்கறிஞர் சண்முகம் பயனாளிகளுக்கு இலவச மருந்துகளை வழங்கி தொடங்கி வைத்தார். முகாமில் எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சல்மான், ENT டாக்டர் ஹேமபாலன், சர்க்கரை நோய் நிபுணர் டாக்டர் ஜெயசூர்யா, குடல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கிருஷ்ணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். மேலும் பரிசோதனைகளை நடத்தி மருந்துகளையும் வழங்கினர். முகாமிற்கு வந்திருந்த டாக்டர்களுக்கு உருவையார் பகுதி பிரமுகர்கள் ரகுபதி, விநாயகம், ஆரோக்கியசாமி, மோகன், ஆனந்த பாஸ்கர், அருள்ஜோதி ஆகியோர் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதற்கான ஏற்பாடுகளை நைனா மருந்தக உரிமையாளர் அன்பரசன், கலாம் சேவை மைய நிர்வாகிகள் சுரேஷ், அஜய், திருநான சம்பந்தம், புருஷோத்தமன், எழில், வினோத், பரத், ஜெயவேல், பிரவீன் ஆகியோர் செய்திருந்தனர். காரைக்கால் மாவட்ட பொதுமக்கள் பயன்பெறக்கூடிய வாரச்சந்தையை மீண்டும் புதுப்பித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என பிஜேபி மாநில செயலாளர் துரை சேனாதிபதி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். காரைக்கால் அடுத்த முருகராம் திடலில் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை அன்று காய்கறிகள் வார சந்தை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் வடகிழக்கு பருவமழை காரணமாக வாரசந்தை முழுவதும் மழைநீர் சூழ்ந்திருந்ததால் தற்காலிகமாக வேளாண் விற்பனை கூடத்தில் இயங்கி வருகிறது. இதனால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்தை சந்தித்து வருவதால் மீண்டும் பழைய இடத்திலேயே வாரசந்தை நடைபெறும் வகையில் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாநில பிஜேபி செயலாளர் துரை சேனாதிபதி மாவட்ட ஆட்சியரிடம் நேரில் சென்று மனு அளித்தார். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்கள் நலன் கருதி சிறப்பு நிதியில் இருந்து வாரசந்தை நிரந்தரமாக தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் தெரிவித்தார்.